கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே ஒவ்வொருவரிலும் மகிமைப்படுவாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் யோபு 34வது அதிகாரம் அதன் 23வது வசனம். அவர் அவன் மேல் மிஞ்சினதொன்றையும் சுமத்த மாட்டார் என்று சொல்லப்படுகிறது. தேவனுடைய நாமத்தினாலே ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவன் சுமக்கத்தக்கதாக அவனுடைய பலத்திற்கும் அவனுடைய விசுவாசத்திற்கும் தக்கதான பாரங்களை அல்லது சுமைகளை அவன் மேல் சுமத்துகிற தேவனாக காணப்படுகிறார். அவர் வேதவசனம் சொல்லுகிறது, திராணிக்கு மேலாக அவர் சுமத்துகிறவர் அல்ல. என்ன பலன் பலவீனம் எல்லாவற்றையும் அறிந்து அதற்கேற்றபடி அவன் தேவனுடைய அந்த சிக்ஷைகளின் அல்லது பாதைகளிலே நடக்க வேண்டும் என்பதற்காக அவன் மேல் சில நேரங்களிலே பாரங்களை வைக்கிறார். ஆனால் அவன் சுமக்க முடியாத அரிதானவைகளை வைத்து அவனை தடுமாற பண்ணி உலகத்தில் சீரழித்து விட அல்லது ஒரு தடுமாற்றமான வாழ்க்கை வாழ கர்த்தர் அனுமதிப்பதில்லை. கர்த்தராகிய தேவன் அவன் எந்த அளவுக்கு அதை சுமக்க முடியும் என்பதை அறிந்து அதற்கேற்றபடி அவனுக்கு அந்த சோதனைகளையோ அல்லது பல காரியங்களை அனுமதிக்க ஆரம்பிக்கிறார். நம்முடைய வாழ்விலும் அப்படித்தான். தேவ சமூகத்திலே நாம் குழம்பிக்கொள்ள வேண்டனால இந்த சூழ்நிலையை தாங்கவே முடியல, எனக்கு இந்த சூழ்நிலை சகிக்கவே முடியல, என்ன வாழ்வு அப்படி என்று தளர்ந்து விட வேண்டாம். காரணம், நமக்கு சுமக்கிறதற்கு முடிந்த சுமைகளைத்தான் நம்மிலே சுமத்தி நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். மிஞ்சினதொன்றையும் நம்மேல் அவர் சுமத்த மாட்டார். நம்முடைய விசுவாச பலனுக்கு ஒத்த வண்ணம், நம்முடைய விசுவாச நிலைநிற்புக்கு ஒத்த வண்ணம் அவர் தன்னுடைய பாரங்களை நம்மேல் வைக்கிறவராய் இருக்கிறார். இன்றைக்கு நாம் ஒருவேளை நம்முடைய சூழ்நிலைகளை கண்டு நாம் கலங்கி திகைத்து கொண்டிருக்கலாம். அதிகமான பாரம் என்னால் சுமக்கவே முடியவில்லை என்று இல்லை. நம்முடைய வாழ்விலே தெளிவு பெறுவோம். நம்மை சுமக்க கூடிய பாரத்தை தான் நம்மை சுமத்தி நம்மை நடத்துகிற தேவன். அந்த பாரம் சுமத்தினாலும் நம்மை தப்புவிக்கிற, நம்மை ரட்சிக்கிற, நம்மை தூக்கி நிறுத்தி நடத்துகிற தேவன் அவரே. அனுபடினாலே அவரை சார்ந்து அவரை பற்றி கொண்டு தெளிவான இருதயத்தோடு குழம்பி போகாதபடி இந்த கால சூழ்நிலைகளையும் நமக்கு எதிராயிருக்கிறவைகளையும் நாம் கடந்து செல்லுவோம். இந்த காலங்களினுடைய அந்த வருத்தங்கள் எல்லாம் மாறி மகிழுகிற ஒரு காலம் வரும். அந்த நாள் வரைக்கும் கர்த்தர் நம்மேல் சுமத்துகிற பாரங்களை அதிக சுமையென்று நினைத்து புலம்பாமலும் முறுமுறுக்காமலும் கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்ளுவோம். தேவன் தாமே நம்மை செம்மையாய் நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமீன் ஆமீன். செபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நல்ல இந்த காலை நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. தேவனே, உம்முடைய வார்த்தைகளின்படி நாங்கள் தகப்பனே ஆண்டவரே பல நேரங்களிலே இந்த வார்த்தையை நாங்கள் நம்பாதபடி அதிகமான பாரம் எங்களால் சுமக்க முடியவில்லை என்று சொல்லி விரும்புகிறோம். இல்லை, வேதம் சொல்லுகிறது, நான் சுமக்கிறதற்கு மிஞ்சின பாரத்து ஒன்றும் அவர் என் மேல் சுமத்த மாட்டார் என்கிற ஆண்டவரே தெளிவையும் அறிவையும் வேத வசனத்தின் மூலமாக எங்களுக்கு காலை நேரத்தில் கிடைக்க பெற்றபடியாய் ஸ்தோத்திரம். நாங்கள் சுமக்கத்தக்கதான பாரத்தை எங்கள் சுமேல் சுமத்தி எங்களை பரிசுத்தப்படுத்தி எங்களை பலப்படுத்தி விசுவாசத்தில் உறுதிப்படுத்தி உம்முடைய ஆசீர்வாதங்களை தந்து மகிமைப்படுத்த நடத்துகிறீர். இந்த தெளிவோடு முன்னேறி தேவ நன்மைகளை பெருமையோடு கர்த்தர் சுமத்துகிற பாரத்தை சுமந்து அதை ஆண்டவர் மகிழ்ச்சியான ஆசீர்வாதத்தை அடைய கர்த்தர் நடத்தி செல்லும். அப்படியே செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன்.